ஹரே கிருஷ்ண. ஸோ வால்மீகி ராமாயணத்தில் அடுத்தது நம்ம யுத்த காண்டம் பார்க்குறோம். இது ரொம்ப பெரிய சாப்டர், ஆக்சுவலாக பெரிய காண்டம்ங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு நாளில் முடிக்கணும். இந்த 1 மணி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ இப்போ ஹனுமான் ஆல்ரெடி சீதாமாவை கண்டுபிடிச்சாச்சு. ராமன் லக்ஷ்மணன் கிட்ட வந்து சொல்லியாச்சு, சுக்ரீவன் கிட்டேயும். இப்போ ராமாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவரை கட்டி தழுவுறாரு. கருடாக்கு அப்புறம் நீ தான் அடுத்தது, கருடாக்கு சமமா நீ வந்து இந்த அளவுக்கு ஒரு பக்தி சேவையில ஈடுபட்டிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ வந்து காட்டுல இருக்கிறதுனால எனக்கு உனக்கு கொடுக்கணும்னு தோணுது, ஆனால் என்ன கொடுக்கறது என்கிட்ட ஒன்றும் இல்லை, அதனால உன்னை நான் ஒரு கட்டி தழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப மென்மையாக கட்டி பிடிப்பாரு. அதுக்கப்புறம் ஹனுமான் தான் இருக்கிறதுலே வானரங்கள்லேயே ரொம்ப பெரிய கிரேட்டஸ்ட் டிவோட்டி யாருன்னா ஹனுமான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க, நல்லா இல்லைன்னா நாய்ஸ் வந்துட்டே இருக்கும், நல்லா கேட்காது. நன்றி. இப்போ என்னன்னா, ராவணனோட லங்கைக்கு போயிட்டு வந்த ஹனுமான் கிட்ட ராமர் கேட்குறாரு, சரி அங்கே போயிட்டு வந்து இல்லை, அதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு. ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, மந்திர பலம் ச யந்திரம் ச நிகிலம் ராட்சசா அதிபக சாஸ்திர சீக்ஷா சமாயுக்தம் ரக்ஷோ பலம் அனுத்தமம். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ராட்சசன் ராவணன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து இந்த 4 விதமான பலங்கள் இருக்கு. மந்திர பலம், யந்திர பலம், சஸ்திர பலம், சீக்ஷ பலம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பலங்கள் இருக்கு. அதாவது நல்ல பெரிய பெரிய மந்திரிகள் இருக்காங்க அவனுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் படை வீரர்கள், அந்த படையோட அந்த யுக்த களம் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சஸ்திரம், இந்த அஸ்திரங்கள்லாம் இருக்கும்ல, அது நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ராட்சசர்களும் ரெடியா இருக்காங்க, அந்த அளவுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ ராவணன் பத்தி சொல்லவும், ராமனுக்கு தெரியாதது இல்லை பகவான் ராமச்சந்திரனுக்கு. இருந்தாலும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக இது ஹனுமன் கிட்ட கேட்குறாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 4 வகையான ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அது அந்த மலையில இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மலைக்கு ஏறணும். அந்த மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி எதெல்லாம் கடந்து போகணும்னா, அதை சுத்தி ஆறு, அதை சுத்தியும் காடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, பயங்கரமான பெரிய பெரிய வால்ஸ், செவுரு இருக்கும் இல்லையா, தங்கத்தால செய்யப்பட்டது. 4 கேட்ஸ், அது வந்து வாரங்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து 4 திசையிலையும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு 4 திசைகள்லையும். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் அத்தனை காவலாளிகள் இருக்காங்க, ராட்சச காவலாளிகள்னு. அது பயங்கரமா இருக்கும். யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அவன் ராவணன் கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராவணன் ராமன், பகவான் ராமச்சந்திரன், லக்ஷ்மணன், வானர ஆர்மி, அப்புறம் கரடிகள் இருக்கு இல்லையா, ஜாம்பவானோட இதுல ஜாம்பவானுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க தான் தலைவனா இருக்காங்க. ஸோ ஆனா ஜாம்பவான் பக்தனா இருக்கிறதுனால அவரும் ஒரு தலைவர் தான். ஸோ அவங்களுக்கு கீழே இருக்க கரடிகள் எல்லாம், வானரங்கள் எல்லாம் வந்து கடற்கரைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் போகணும். இப்போ எப்படி போறது அப்படிங்கிறது தான் அவங்க பாக்குறாங்க. இப்போ ராவணா இடத்துல இதே நேரத்துல ராவணனோட அரண்மனையில என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ராவணனுக்கு தெரிய வந்ததுனால இப்போ மந்திரிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டணி, அது என்ன, ஒரு மீட்டிங் உடனடியா போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க, நீ ஏன் பயந்துக்கிற ராவணா, நான் இருக்கேன் அப்படின்னு இந்திரஜித் ஆகட்டும், மந்திரிகள் ஆகட்டும், மற்ற ராட்சசர்களாகட்டும், எல்லாருமே பயந்துக்காத, நம்ம எத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம், தேவி தேவர்கள், யக்ஷர்கள், பிசாசுகள், அந்த கந்தர்வர்கள்னு எத்தனை பேர்த்த நம்ம வந்து வீழ்த்தி இருக்கோம். இது என்ன வெறும் மனிதர்கள் தானே, அதுவும் குரங்குகள் மனிதர்கள், இதுக்கு போய் நீ ஏன் கவலைப்படுற, நீங்க தைரியமா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா விபீஷன் வந்து பகவான் பக்தன், ராம பக்தன். அவன் வந்து ராவணனோட தம்பி. அவன் ஒருத்தன் மட்டும்தான் எப்பவுமே நல்ல ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கான், எப்படி நம்ம
திருதராஷ்டிர சபையில எல்லாருமே சுத்தி கௌரவர்கள் எல்லாமே மோசம். அதுல வந்து கௌரவர்ல ஒருத்தர் நல்லவனா இருந்தான். பட் விதுரன், திருதராஷ்டிரனோட தம்பி விதுரன், அவர் மட்டும்தான். ஏன்னா அவர் பக்தர், கிருஷ்ண பக்தர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே 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 ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ கூட்டத்துல கூட்டத்துல 100க்கு 99 பேர் கெட்டவங்களா இருந்தாலும் அந்த ஒருத்தர் பகவான் பக்தனா இருந்தா அந்த கூட்டம் உருப்பட்டுரும். ஆனா அந்த கூட்டம் கேக்குமா? 99 பேர் அந்த ஒருத்தனை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்? அந்த 99 பேரும் வீழ்ச்சி அடைகிறது இந்த ஒரு பக்தன் பார்க்கதான் செய்யறாரு. அந்த பக்தன் ஏன் திரும்ப திரும்ப நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க அந்த அதர்ம வழியா போறவங்களுக்கு அப்படின்னா, ஏன்னா அவங்க தர்ம வழியில வரணும், பக்தி பாதையில அதுக்கப்புறம் தான் வர முடியும். ஒரு தர்ம வழியில போனாதான் அடுத்தது பக்தி வழியில. தர்ம அர்த்த காம மோக்ஷ பக்தி. இப்போ ஒவ்வொன்னாதான் படிப்படியாதான் வரணும் இல்லையா? வர்ணாசிரமம் தர்மம் ஃபாலோ பண்ணும். ஆனா பக்திக்கு வந்து எந்த ஒரு ஏணிப்படிகளும் தேவையில்லை. நேரடியா பக்தி பண்றதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே பகவான் சைத்தன்ய மகாபிரபு. ஹரே கிருஷ்ணா. தண்டவத் தண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம தர்ம அர்த்த காம மோக்ஷ பக்தின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப பக்திக்கு வந்து எந்த படிக்கட்டுகளும் தேவையில்லை. ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, கர்ம யோகா இதெல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. பக்தி யோகா டைரக்டா பண்ணலாம். இருந்தாலும் இந்த லேடர்ஸ், இந்த ஏணிப்படிகள், இந்த படிப்படியா ஏன் சொல்றாங்க, சாதன பக்தி சொல்றாங்கன்னா, திடீர்னு யார் எல்லாத்தினாலையும் பக்தி யோகாவுக்கு போக முடியாது இல்லையா? அதனாலதான் படிப்படியா முன்னேறதுக்காக இந்த வர்ணாசிர தர்மங்கள், கர்ம யோகா, இந்த யோகா படிக்கட்டுகள் இதெல்லாம் இருக்கு. கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகான்னு சொல்லிட்டு. இப்போ விபீஷன்னால பொறுக்க முடியல. அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கான், ஆலோசனை கொடுத்துட்டே இருக்கான். ராவணனால அவனோட அட்வைஸை கேட்க பொறுக்கல. அதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. விபீஷணன் வந்து இனிமேல் நீ என்னோட சுப்பீரியர் தான், என்னோட அண்ணன் தான், உன் வழியில நான் நடக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா எப்ப நீ அதர்ம வழியிலேயே போகணும்னு நினைக்கிறியோ இதுக்கு மேல நான் இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பதவியும் விட்டுட்டு விபீஷணன் என்ன பண்றான் அப்படின்னா ராமர் இருக்கிற இடத்துல வந்துடுறான். அப்படி அப்போ ராமன் இருக்கிற இடத்துக்கு விபீஷன் மட்டும் வரல, விபீஷன் கூட 4 அவனை ஃபாலோ பண்ற 4 ராட்சசர்களும் கூட வர்றாங்க. அப்ப அபயம் எடுத்துக்கிறதுக்காக, சரணாகதி அடையறதுக்காக ராமர் கிட்ட வர்றாங்க. அப்போ ராமர் வந்து ராமர்கிட்ட இந்த செய்தி போகுது. வானரங்கள் பார்த்துட்டு அவங்க என்ன பயந்துக்கிறாங்கன்னா, இப்ப விபீஷன் வந்து கால் தரையில படல, வானத்திலேயே பறந்துகிட்டு இருக்கா. அப்படி அந்த ராமர் லக்ஷ்மணன் அவங்க வானர கூட்டம் இருக்கிற அந்த குகைக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க செய்தி போய் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே ஜாம்பவான் ஆகட்டும், சுக்ரீவன் ஆகட்டும், அவங்களோட ஆட்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, அங்கதால இருந்து அவன் வந்து ஒரு ஸ்பையா இருப்பான், நம்மளை வேவு பாக்குறதுக்காக அனுப்பிச்சிருப்பான் ராவணன், நம்ம கிட்ட வேணும்னே வந்து நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு நம்மளோட சக்தியை வந்து குறைக்கிறதுக்காக, நம்மள சக்தியை வந்து வீக்னஸா மாத்துறதுக்காக. இப்போ ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சண்டையை மூட்டி விட்டு வானரங்களுக்குள்ள இடையில சண்டையை மூட்டி விட்டா என்ன ஆகும்? அப்ப அவங்க படைக்கு வரமாட்டாங்க, போருக்கு வரமாட்டாங்க. இல்ல வந்தாலும் அவங்க முழுசா அவங்களோட சக்தி வராது இல்லையா? இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக ஒருவேளை ராவணன் வந்து தம்பி விபீஷணன் அனுப்பிச்சிருக்கலாம்னு அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் கருத்து சொல்றாங்க. ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ராமன் கேட்கும்போது நான் இவனை சரணாகதி கேட்டு வந்திருக்கா, சரணாகதி கொடுக்கலாமான்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அப்ப கடைசியில அனுமன் கிட்ட கேட்கும்போது அனுமன் சொல்றான், நான் எல்லாரும் பேசிட்டு அனுமன் எந்திரிச்சுடனே எல்லாரும் உட்கார்ந்துறாங்க. ஏன்னா அனுமன் ரொம்ப புத்திசாலி, திறமைசாலி, பேச்சு திறமை அதிகம் கொண்டவர், பக்தி கொண்டவர் பகவான் மேல. அதனால அவர் பேசினா சரியாத்தான் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் மத்தவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ற மாதிரி பேசுவாராம். அது வந்து சாதாரணமா வளவளா குளக்கலான்னு எல்லாம் பேச மாட்டாரு. அந்த பாயிண்ட் என்னவோ அதை கரெக்டா சொல்லுவாரு, லாஜிக்கலா சொல்லுவாரு. அப்போ அவரு ஹனுமான் எந்திரிச்சு சொல்றாரு, நிறைய சொல்றாரு, அதுல நம்ம சுருக்கமா தான் பார்த்துட்டு வரோம். ஹனுமன் சொல்றாரு, நம்மளுக்கு எந்த சாட்சியும் கிடையாது விபீஷன் வந்து கெட்டவன் தான்னு சொல்றதுக்கு. ஆனா நல்லவன் சொல்றதுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த நானு ராவணாவோட அரண்மனைக்குள்ள போய் எல்லாரும்
எப்படி அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் அசஸ் பண்ண போகும்போது அந்த அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க இந்திரஜித் மூலியமா கட்டி. அப்ப எல்லாருமே என்னை கொல்லணும்னு சொன்னாங்க. ஆனா விபீஷன் ஒருத்தன் தான் அவனை விடுவீங்க, தர்மசாஸ்திர சனாதன தர்மசாஸ்திரப்படி அவனை வந்து நம்ம தூதுவனா வந்தவனை நம்ம வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு விபீஷணன் மட்டும்தான் சொன்னான். அதே மாதிரி சீதாமாவை நான் அணுகும் போது நாங்க 2 பேரும் பரிமாறிக்கிட்ட சில செய்திகள்ல மாதாஜி சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா ராட்சசர்கள்ல ஒரே ஒருத்தன் தான் விபீஷணன், அவன் மட்டும்தான் ராம பக்தன், அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொன்னாங்க. இது 2 வச்சு நான் சொல்றேன், விபீஷணனுக்கு தாராளமா அபயம் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப ராமன் வந்து எனக்கு தெரியும் ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சரணாகதி கொடுத்துட்றாங்க. உடனே தண்ணியை எடுத்துட்டு வந்து அவங்க அந்த ஃபார்மாலிட்டி பண்ணுவாங்கல்ல, அவங்க மறுபடியும் அவங்க வந்து நட்பாகிறாங்க அப்படின்னு எப்படி சுக்ரீவனுக்கும் ராமாக்கும் முதல்ல பண்ணாங்க அக்னி சாட்சியா, இப்ப தண்ணி சாட்சியா பண்றாங்க. அப்ப ராமன் கூட இவரு விபீஷன் சேர்ந்தாச்சு. இப்ப விபீஷன் கிட்ட ராமர் கேக்குறாரு, சரி ராவணனோட படையை பத்தி கொஞ்சம் சொல்லு, என்னென்ன சக்தி இருக்கு, சக்தி இல்லாத விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. ராமன் விபீஷன் சொன்னதுக்கு அப்புறம் ராமன் இது எல்லாமே எனக்கு தெரியும் தான், இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்போ வானரங்கள்லாம் கரடிகள் வானரங்கள் எல்லாம் கடலை வந்து தாண்டி ஆகணும், என்ன பண்றது? நான் எனக்கு பிரச்சனை இல்லை, ராமன் சொல்றாரு. நான் வந்து என்னோட யோக சக்தியினால நான் கடலை வந்து ஃபுல்லா தண்ணிய வந்து எடுத்துருவேன், அதை வறட்சி அடைய செய்ய முடியும், இல்லைன்னா நான் வந்து தாண்டிட முடியும். ஆனா வானரங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு சுக்ரீவன் வந்து நம்ம பாலம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்றான். விபீஷன் கிட்ட கேட்கும்போது நம்ம வருண தேவர் கிட்ட கேட்போம், அவர் வழி விடுவாரு, ஏதாவது ஒரு வழி விடுவாரு அப்படின்னு. இந்த இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறப்ப ராவணன் வந்து சுகா அப்படிங்கிற ஒரு ராட்சசனை பறவை வேடத்துல போக வைக்கிறான். எதுக்கு? வேவு பாக்குறதுக்கு. இப்போ விபீஷன் அந்த கூட்டத்துல இருக்கிறதுனால விபீஷன்னால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் யாரு ராட்சசர்கள் யாரு ராட்சசர் இல்லாதவங்கன்னு. பறவை ரூபத்துல வந்தாலும் சுகாவை கண்டுபிடிச்சு விபீஷன் அரெஸ்ட் பண்றாரு. அப்ப வானரங்களுக்கெல்லாம் கோபம் வந்து அவனை கொல்ல போறாங்க. அப்போ அடிக்கிறாங்க, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுகா வந்து ராமர்கிட்ட சரணடைகிறதுனா இது வந்து அந்த சரணாகதி இல்ல, பக்தியில இல்ல, உயிரை காப்பாத்தணுமே அதுக்காக. இது இது வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம மக்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா கலியுகத்துல கலியுகம் எந்த யுகமா இருந்தாலும் மக்களுக்கு வந்து வேலை ஆகணும்னா பக்தி பண்ணுவாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும். இப்ப கல்யாணம் ஆகணும் குழந்தைக்கு, இல்ல குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய சீட்டு கிடைக்கணும், இன்ஜினியரிங் சீட்டு, அந்த டைம்ல மட்டும் பக்தி பயங்கரமா பண்ணுவாங்க. 16 ரவுண்டு சாண்டிங் ஆகட்டும், இல்ல வேற ஏதாவது ஏதாவது புஸ்தகம் படிக்கிறதாகட்டும், சகஸ்ரநாமம் சொல்றதாகட்டும், ஏதோ ஒண்ணு பக்தியில வந்து சில விஷயங்கள் அதிகமா பண்ணுவாங்க, சேவைகள் அதிகமா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆள் அட்ரஸே தெரியாது. கேட்டா நேரமே இருக்கிறது இல்ல, வர முடியறது இல்ல, வீட்டுல சாண்டிங் பண்றீங்களான்னு நேரமே இருக்கிறது இல்ல, ஒரே பிஸி ஆயிருச்சு அப்படின்னுவாங்க. இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்தான், ஒன்றும் பண்ண முடியாது. வந்து பகவான் வந்து நம்ம பார்ப்போம், திருப்பியும் பகவான் அந்தர்யாமியா எல்லார் இதயத்திலயும் இருக்காரு இல்லையா? அத வந்து நம்ம என்ன சொல்றது, அவரு அவரு இருந்தாலும் அவரை நம்ம உணர்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும். சுயநலமா எனக்கு இந்த காரியம் ஆகணும் அப்படிங்கறக்காக அதை மட்டும் செய்யறது, அதுலயே இது வந்து கலப்பட பக்தின்னு சொல்லுவோம் இல்லையா? ஞான மிஸ்ர பக்தி, அப்புறம் இந்த கர்ம மிஸ்ர பக்தி அப்படின்னு எல்லாம் இருக்கு. பக்தியில சுத்த பக்தி இருக்கு, ஆனா சுத்த பக்தி பண்றதுக்கு இன்னும் நம்ம பக்குவம் அடையல அப்படின்னா இந்த மாதிரி பக்திகள் தான் பண்ணுவோம். இப்ப சுக்காவே வந்து நாஹா தயத் ததா ராமஹ ஸ்ருத்வா தத் பரிதேவிதம் வானரான் அப்ரவீத் ராமோ முஞ்சதாம் தூதோயம் ஆகதஹ. தூதனா வந்திருக்கிற என்னை கொன்றாதீங்க, என்னை தயவு செய்து விட்டுருங்கன்னு ராமன் கிட்ட போனோடனே ராமன் விட்டுறாரு மன்னிச்சு. இது ராமனோட காருண்ய அவதாரம் தானே, ஃபுல்லா கருணா அவதாரம் தான், பகவானே கருணா சக்தி தானே. அப்ப அவரு வந்து யாரு எப்ப என்ன கேட்டாலும் அவன் பகைவனா இருந்தாலும் சரி, நாத்திகனா இருந்தாலும் சரி, பகவானே இல்ல, பகவான் ஒரு மாயை இல்ல ஜோதி தான் அப்படின்னு எந்த ரூபத்துல ரூபமே இல்லைன்னு சொன்னாலும் சரி, பகவான் அவங்கள காப்பாத்ததான் செய்யறாரு, அவங்கள ரட்சிக்கதான் செய்யறாரு இல்லையா?
ரக்ஷித்து விஸ்வாசோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அனுகூல்யஷ சங்கல்ப பிரதிகூல்யஷ வர்ஜனம் அப்படிங்கிற ஸ்லோகம் வரும் இல்லையா. அதுல நம்ம வந்து எப்பவுமே பகவான் பக்தியில ஈடுபடணும். அதுக்கு ஈடுபடுற உண்டான விஷயங்கள்ல மட்டும் நம்ம ஈடுபடணும். எந்த விஷயம் நம்மளுக்கு தடையா இருக்கோ பக்திக்கு அதையிலிருந்து விலகிடணும். அதுதான் அந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்புறம் பகவான் எல்லாத்தையுமே ரட்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. இப்ப இவன் சுகாவையும் ரட்சிக்கிறாரு. அவன் ஓடிடுறான் திருப்பி லங்காக்கே. இப்ப வந்து எப்படி அனுமன் வந்து தூதனா போனாரு லங்காக்கு, ஆனா தர்மத்துக்காக போனாரு. ஆனா சுகா அப்படி இல்லை, தூதனா வந்தான் ஆனா அதர்மத்துக்காக. இப்போ அவனை அடிச்சதுக்கு அப்புறம் இல்ல நான் தூதனாதான் வந்தேன், என்ன தூதுன்னு கேட்டா இந்த மாதிரி ராவணன் சொல்றத சொல்றான். ராவணன் என்ன பெருசா சொல்ல போறான், இந்த மாதிரி போற நிறுத்து அப்படிமா. ஒரு தடவை என்னம்மா சும்மாதான் நான் இது ராவணன் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் எப்படி இருக்கு, உங்க சக்தி என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க, உங்களோட வானர சக்தி கரடி சக்தி இதெல்லாம் என்னன்னு மாதிரி இருக்குன்னு. அப்போ ஒரு தடவை ராமன் வந்து சிரிச்சுட்டு அப்படி அவ்வளவுதானே விபீஷ்ணா கூட்டிட்டு போய் சுத்திக்காம ஏதோ பெக்கிங்ஹாம் பேலஸுக்கு சுற்றுலாக்கு வந்த மாதிரியும் அங்க இருக்கிற கார்டை விட்டு அந்த காவலாளி விட்டு செக்யூரிட்டி விட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரியும் ராமன் சாதாரணமா சொல்லுவாரு. அது ராமனோட குணம் இல்லையா, திவ்யமான குணம். இப்போ மறுபடியும் இந்த சீனுக்கு வரும். வருணா கிட்ட போய் கேட்க சொன்னார் இல்லையா விபீஷன். இப்ப ராமா அது மாதிரி பண்றாரு. 3 நாள் ஆச்சு, வருணன் ஒன்னும் சத்தத்தை காணோம், ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. ராமருக்கு கோபம் வந்துருது. வருணனுக்கு எவ்வளவு கர்வம் ஆணவம். நான் இப்ப ஒரு பிரம்மாஸ்திரத்தை எய்தன்னா வறட்சியா இருந்த கடலே இல்லாம போயிரும், நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரம் எடுத்துருவாரு. எடுத்தோடனே பயப்பட்டு வருணதேவ் உடனே சரணடைஞ்சிருவாரு. மன்னிச்சுக்குங்க, இது வந்து என்னோட இயற்கை குணம் தான், நான் ஒரு கடல், இதுல வந்து ஒரு கடலுக்கு உண்டான இயற்கை குணம் தானே அது, அதனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. என்ன இப்போ உங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா, அதை நான் பண்றேன். இப்போ நீங்க வந்து பாலம் கட்டுங்க, அதுக்கு வந்து நான் உதவியா இருக்கேன். எப்படின்னா நீங்க போடுற அந்த பெரிய பெரிய போல்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய பாறைகள், அதெல்லாம் வந்து மூழ்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இப்ப பிரம்மாஸ்திரத்தை நான் எடுத்தாச்சு, எங்கேயாவது அதை எய்தாகணும், எங்க பண்றது அப்படின்னோடனையும் அந்த தெற்கு வடக்குல வந்து ஒரு துருமக்குல்யா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க ஆவிரஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து ரொம்ப பாவச்செயல்ல ஈடுபட்டுட்டு தண்ணி குடிக்கிறாங்க, என்னோட தண்ணியை குடிக்கிறாங்க, அதனால எனக்கும் அது பாவம் ஆகுது. இப்ப இத ரிலேட்டா பாத்தீங்கன்னா கங்கை மாதா ஒரு தடவை பகவான் கிட்ட கேட்பாங்க, நான் வந்து கங்கை வந்து புனிதப்படுத்துறது மத்தவங்க. இப்ப எப்படி சாகரா கிங் இருப்பாருல்ல இக்ஷவாகு டைனாஸ்டில, இப்ப பகீரதன் வந்து கங்கையன் கொண்டு வந்ததே காரணம் என்ன, அவங்க முன்னோர்கள் வந்து சாகராவோட பையங்க 60,000 பையன்களுக்கு பாவம் போகணும்னா கங்கை வந்து பூமிக்கு வரணும்னு சொன்னங்கிட்டு தானே அந்த பகீரதன் பண்ணாரு. அதனால கங்கைக்கு பாகீரதின்னு பேரு. அப்போ அது எதுக்கு, நம்ம பாவம் கழியணும்னா நம்ம தண்ணியில போய் கங்கை மாதா தண்ணியில முக்கி குளிச்சு எந்திரிச்சு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ கங்கை மாதா போய் ஒரு தடவை பகவான் கிருஷ்ணர் கிட்ட புலம்புவாங்க, எல்லா பாவப்பட்ட ஜீவங்கள்லாம் என்கிட்ட வந்து குளிக்கிறாங்க, எனக்கு பாவம் சேர ஆரம்பிக்குது. இப்ப குரு அப்படித்தானே, குரு வந்து யக்யா பண்ணி தீட்சை கொடுக்குறாரு, நீங்க இனிமேல் பாவம் பண்ணாதீங்க, சாண்டிங் பண்ணுங்க, பகவான் பக்தியில சேவையில ஈடுபடுங்கன்னு சொல்றாரு. பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம புதுசா பாவம் பண்ணா அதையும் தான் ஏத்துக்கிறாரு. அதனால அவங்க சஃபர் ஆகுறாங்க இல்லையா, அவங்க உடல் அளவுல மனதளவுல அவங்க வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ ஆனா அவங்க வந்து ரொம்ப தைரியமா இருப்பாங்க, ஏன்னா பகவான் இருக்காரு பாத்துக்குவாரு. ஆனா கங்கை அம்மா என்ன பண்றாங்க, போய் கிருஷ்ணா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இப்ப என்ன தண்ணி எல்லாம் அசுத்தம்னா அந்த பாவமாக்குறாங்க, பாவப்பட்டவங்க தண்ணியில வந்து குளிக்கும் போது எனக்கு அந்த பாவங்கள் சேருது, நான் எங்க போய் அந்த பாவத்தை கரைக்கிறதுன்னு சொல்லும் போது, நீ எங்கேயும் போக வேண்டாம், என்னோட பக்தர்கள் வந்து உன்னோட தண்ணியில குளிக்க வருவாங்கல்ல, அப்போ நீ பாவத்தை கழிப்ப அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு பகவானோட பக்தர்களுக்கு சக்தி இருக்குங்கிறது கிருஷ்ணர் அங்க குறிப்பிடுறாரு இல்லையா. இப்போ இந்த இடத்துல பிரம்மாஸ்திரத்தை எய்தறாரு பகவான் ராமன் வந்து, அந்த ஆபிராஷ் கூட்டம் வந்து தண்ணி குடிக்கிறதுனால பாவங்கள் சேருது இந்த தண்ணிக்கு அப்படிங்கறதுனால அது பண்றாரு. அப்போ அதுக்கப்புறம் அது அந்த பிரம்மாஸ்திரம்
போயாச்சு. அப்புறம் அங்க ஒரு நல்ல ஒரு புனித ஸ்தலமாவும் மாறுது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். எப்படி கிருஷ்ணர் வந்து கோவர்தன ஹில் இந்திர யக்ஞாவை தடுத்ததுனால இந்திரா கோவப்பட்டு அந்த ஒரு கர்வத்துல இருந்தாரு. அப்ப அவரோட கர்வம் அழியணுங்கிறக்காக பாடம் கற்பிக்கணும்னு கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்குனாரோ, அதே மாதிரி இங்க ராமர் வந்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வருணாவை அடக்குறாரு அவரோட கர்வத்தை. இப்போ பாலம் கட்டியாச்சு, 5 நாள் எடுக்குது. அந்த பாலம் கட்டுறதுக்கு நலான்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவோட பையன். விஸ்வகர்மா வந்து யாருன்னா தேவி தேவர்களுக்கு ஒரு ஆர்கிடெக்ட், இன்ஜினியர். அவரு தான் எப்ப என்ன கட்டணும்னாலும் கட்டி கொடுப்பாரு, நல்லா சூப்பரா கட்டி கொடுப்பாரு. அவரோட பையன் விஸ்வகர்மா மாதிரியே ஈக்குவலா அவரும் புத்திசாலி, நல்ல டேலண்டான ஆளு. அவரை வச்சு அவர் சொல்றாரு இப்படி கட்டலாம் அப்படின்னு. ஒரு 5 நாள்ல கட்டி முடிச்சிடுறாங்க. கிளம்புறாங்க. வானரங்கள், கரடிப்படை எல்லாம் போயாச்சு. லங்காயில வந்து சேர்ந்தாச்சு. அங்க திருப்பியும் ராவணா வந்து 2 பேர் தான் அனுப்புறான் வேவு பாக்குறதுக்கு. இப்ப சுகாவை திருப்பியும் போக சொல்றான். சுகாவுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னு சொன்னா கொன்றுவான் ராவணா. சரி மறுபடியும் போவோம், ஆணையிடுறான் போவோம்னு சொல்லிட்டு சரணா அப்படிங்கிற இன்னொரு ராட்சசனையும் அழைச்சிட்டு போறான். அப்புறம் விபீஷனுக்கு மறுபடியும் கண்டுபிடிச்சிடுறான். மறுபடியும் போட்டு எல்லாரும் மொத்துறாங்க. அப்போ ஏன் வந்த அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வரக்கு வந்தேன் அப்படின்னுனையும் அப்பதான் ராமா வந்து சரி பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு. இப்ப ராவணா மறுபடியும் சர்துலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேவ் பாக்குறதுக்கு இன்னொரு ராட்சசனை அனுப்புறாரு. திருப்பியும் விபீஷன் கண்டுபிடிச்சிடுறாரு. திருப்பியும் வானரங்கள் அடிக்கிறாங்க. அப்ப சர்துலா என்னை விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப இந்த சமயத்துலதான் நான் வந்து இவரு சார்துலா என்னம்மா நான் எல்லாம் பார்த்துட்டு வர சொன்னாங்க, எப்படி எல்லாம் உங்களோட படை ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர சொன்னாங்கன்னா விபீஷணன் கிட்ட சொல்லி பார்த்துக்கோ அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இப்ப போய் அதை வந்து ராவணன் கிட்ட சொல்லிடுவான்ல அப்படின்னு வானரங்கள்லாம் சொன்னி சரி நாங்க வந்து ரெடியாகி அந்த போருக்கு போகும்போது நான் உன்னை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, விடுவிக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் அவனை வந்து இவங்களே வச்சிருப்பாங்க, வானர படைய வச்சிருப்பாங்க. இப்போ இப்ப இவன் அங்கதாவும் ஒரு தடவை போவா. அப்படி ராமன் வந்து அங்கதாவை வந்து தூதனா அனுப்புவாங்க. ஃபர்ஸ்டே அனுமான் போவாரு, அதுக்கப்புறம் அங்கதனும் போவான், அப்புறம் சுக்ரீவனும் போவாங்க. இப்ப அங்கதன் போகும்போது அங்கதன் அவ்வளோ ரொம்ப ஹெரோயிக்கா, ரொம்ப வீர சூரத்தனத்துல அவன் வந்து பயங்கரமா காட்சி அளிப்பான். 4 வீரர்கள் ராட்சசர்கள் வந்து அவன்கிட்ட கையை பிடிக்கும் போது அப்படியே அவங்க எல்லாரும் அவனை பிடிச்சிருக்கிறதுல அவங்கள தூக்கிட்டு மேல போய் அந்த மேல ஒரு கூரை இருக்குமில்ல, அந்த அரண்மனையோட கூரை, அங்க போய் கூரை எட்டி உதைச்சு அவங்க அந்த 4 ராட்சசர்கள் அவனை அதுக்கு மேல பிடிக்க முடியாம தொப்புன்னு அவங்க எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு அவன் சக்தியை காமிப்பான். அப்ப ராவணன் பயந்துக்கும், இது என்ன வானரங்கள், ஹனுமான் வந்தான், அங்கதா வர்றான், இந்த அளவுக்கு இவங்களே இவ்வளவு சக்தின்னா ராமனுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கும்னு அவனுக்கு தெரிய வருது எல்லாமே. இருந்தாலும் அவனால அந்த ஃபால்ஸ் ஈகோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொய்யான அகங்கார விமூதாத்மா அப்படின்னு வரும். கத்தா அகமிதி மன்யத்தே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார் பகவத்கீதையில. அந்த தேவையில்லாத அந்த ஃபால்ஸ் ஈகோ அப்படிங்கிறோம்ல, அகங்காரம், அதனாலதான் நம்மளுக்கு அழிவு அப்படின்னு. கிருஷ்ணர் தூதுவனா சாந்தி தூதனா போறாரு. அங்கேயும் துரியோதனை கேட்க மாட்டான். பகவான் கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காமிச்சும் இவன் ஏதோ மாயாஜாலக்காரன் நினைச்சுக்குவான் துரியோதன் கிருஷ்ணனை. அதனால என்ன ஆகும், கௌரவர்கள் தோத்துருவாங்க. இங்க அதே மாதிரிதான் அங்கதன் போவான். அப்ப கேட்க மாட்டான் ராவணன், அப்பவும் கேட்க மாட்டான். கோவப்படுவான். ராமன் சொன்ன செய்தியை கேட்டு கோவம்தான் படுவான். இப்போ அடுத்தது என்ன பண்றான் ராவணன் யோசிக்கிறான். இவன் வந்து எல்லாமே குறுக்கு புத்தி தானே, ஏன்னா இவன் வந்து அதர்ம வழியில போனாலே குறுக்கு புத்தி தான் வரும், நேர்வழியில வராது. இந்த வித்யுத் ஜிவ்வா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒரு மாயக்காரன். இந்த இதெல்லாம் செய்வாங்கல்ல, மாயாஜாலம் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளு. அவங்கிட்ட என்ன சொல்றா, நீ ராமா மாதிரியே ஒரு இமிட்டேட் பண்ணி அவன் ராமரோட தலை மாதிரியே செஞ்சு ராமனோட வில்லு எடுத்துட்டு வந்து இங்க நான் கூப்பிடும்போது சீதை கிட்ட நான் காமிக்கிறேன் ராமன் செத்துட்டான்னு. அப்ப அவ ரொம்ப வருத்தப்படுவா, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணோன்னே இந்த வேலை தேவையில்லாத ஒரு நாடகம் இது. அதை ராவணன் பண்ணோன்னே சீதை ரொம்ப வருத்தப்படும் போது அப்ப வந்து சராமா வந்து விபீஷணோட மனைவி, அவன் நல்லவ, அவன் வந்து சொல்லுவா சீதை கிட்ட, அந்த ராவணன் இந்த நாடகம் ஆடிட்டு இருக்கும்போது
மினிஸ்டர்ஸ் மந்திரிகள்லாம் வந்து அவசரமா கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ராவணன் சீக்கிரம் வாங்க, ஏன்னா எல்லா லங்கால வந்து எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க சத்தம் போட்டு. இவன் இப்பதான் இங்க உட்காந்து சீதா மாதாஜிய பயமுறுத்துறேன்னு நாடகம் ஆடிட்டு இருப்பான். அப்போ சராமா வந்து என்ன சொல்லுவாங்க, சீதாமா பயந்துக்காதீங்க, ராமர் உயிரோட தான் இருக்காரு, அவரை யாரும் அழிக்க முடியாது, ராவணனுக்கு அழிவு நிச்சயமாயிருச்சு, நீங்க வந்து தைரியமா இருங்க, இது வந்து பொய்யா மாயாஜாலக்காரன் பண்ண வேலைதான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே சீதாமாக்கு ஒரு தைரியமாயிரும். சீதாமா கேட்பாங்க, இப்ப என்ன நடக்க போகுது, என்னை ராவணன் விடுவிக்க போறானா, இல்ல ராமர லங்கைக்குள்ள வந்து இப்ப போர் நடக்க போகுது, என்ன நடக்க போகுது சொல்லு சராமானோனையும், எனக்கு இருங்க ஒட்டு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க போய் மந்திரிகள் கூட்டிட்டு போனாங்கல்ல ராவணனா, என்ன நடக்குதுன்னு கேட்டா அப்போ ஓகே பேட்டில் ஃபீல்டு பேட்டில் உறுதியாச்சு, போர் வந்து உறுதியாயிருச்சு அப்படிங்கறத வந்து வந்து சொல்றாங்க. ஆனா மலையவான்ங்கிற ஒரு மந்திரி, மூத்த மந்திரி ராவணா கிட்ட சொல்றான், ராமனோட திவ்ய சக்தி என்ன, பேசாம சீதையை திருப்பி கொடுத்துருன்னு. ஆனா ஆணவத்தால ராவணன் கேட்க மாட்டேங்கிறான். இப்போ போர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த தடவை தான் சுக்ரீவன் போய் ராவணனுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு குதிச்சு ராவணன் கிட்ட போயிட்டு மறுபடியும் வந்தார். ஏன்னா அவனால கோபத்தை அடக்கவே முடியல. ராமன் கேட்பாரு, ஏன் இப்படி பண்ற, நம்ம தான் போர் புரிய போறோம், அதுக்குள்ள ஏன் பண்ற, பாராட்டுறாரு. ஆனாலும் அவருக்கு அதே சமயத்துல அவர் எந்த பொசிஷன்ல இருக்காரு, இப்ப நம்ம அம்மா இருக்காங்க அப்படின்னா குழந்தை சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணும், அந்த நல்ல விஷயங்கள்ல சில ரிஸ்க் இருக்கும், ஒரு அபாயமும் இருக்கும். அப்ப அந்த அபாயத்தை விட அந்த குழந்தை நல்ல விஷயம் பண்ணதுக்கு பாராட்டிட்டு உடனே அந்த அபாயம் நடந்துருமோ, நீ இப்படி பண்றியே, அந்த நடந்திருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு உடனே எச்சரிப்பாங்க தாய் இல்லையா. அதே மாதிரிதான் பகவான் நமக்கு தாய் தானே அவரு, மாதா பிதா எல்லாமே அவர் தான், பகவான் தான். சோ அவர் உடனே கண்டிக்கவும் செய்யறாரு சுக்ரீவன், இந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு நீ பாட்டுக்கு போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்திரஜித்தோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு, அவனுக்கு நிறைய யாகம் பண்ணி நிறைய தபசிய பண்ணி அவன் சக்தியை எடுத்து வச்சிருக்கான், சக்தி அஸ்திரங்களை வச்சிருக்கான். அவன் என்ன பண்றான், சில மந்திரங்கள் மூலியமா ராமன் லக்ஷ்மணனை வந்து பாஷம் இருக்குல்ல, பாம்புகளையே கயிறா உபயோகப்படுத்தி ராவணையும் லக்ஷ்மணியும் கட்டிட்டான், பயங்கரமா டைட்டா கட்டிட்டான். அப்ப அவங்களுக்கு வந்து மயக்கம் போட்டு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அப்ப வானர கூட்டங்கள்ல ஐயோ ராம லக்ஷ்மணன் இறந்துட்டாங்களோ அப்படின்னு பயந்துக்குவாங்க. அப்ப இந்திரஜித் அவங்க இறந்துட்டாங்கன்னே முடிவும் பண்ணிடுவான். அவங்க வந்து அந்த வட்டத்துக்குள்ள இருப்பாங்க, அந்த ஒரு மாயை வட்டத்துக்குள்ளேயும் அந்த பாம்பு நாகபாசத்துலயும் கட்டுப்பட்டதுனால ராமன் லக்ஷ்மணனால சுய உணர்வுக்கு வர முடியாம இருப்பாங்க கொஞ்ச நேரம். அந்த சமயத்துல ராவணா கிட்ட இந்திரஜித் சொன்னோன்னு ராவணாக்கு ஒரே சந்தோஷமாயிரும். உடனே ராவணா, பாரு நான் இப்ப உண்மையதான் சொல்றேன்னு சொல்லிட்டு சீதாவை வந்து புஷ்பக விமானத்துல கூட்டிட்டு போய், இப்ப ராவணனுக்கு வேற வேலையே இல்ல, சீதாவை புடிச்சு வருத்தப்பட வச்சுட்டு இருக்கிறதா வேலை. இப்ப விமானத்துல கூட்டிட்டு போய் சீதா கிட்ட, பாரு போர் களத்தை நீயே பாரு, ராமன் லக்ஷ்மணன் விழுந்திருக்கிறத பாரு அப்படின்னு சீதா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்போ அங்க மறுபடியும் திரிஜாதா இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு கனவு வந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, ராமன் வரப்போறாரு, வானரம் ஹனுமான் வந்து லங்கைக்கு வராங்க அப்படிங்கிற நல்ல செய்தியா எனக்கு கனவு வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க இப்ப திருப்பியும் சீதா கிட்ட சொல்றாங்க, நீ ஒண்ணுமே கவலைப்படாத, இது எல்லாமே உண்மை கிடையாது, ராமர் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சீதை ஆகட்டும் ராமன் ஆகட்டும், சீதை இறந்துட்டாங்க இல்ல ராமன் இறந்துட்டாங்கன்னு அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் மாத்தி மாத்தி சொல்றப்ப அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு லீலா விலாசத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஆர்டினரி மனித ரூபத்துல இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா நான் கடவுள் தான், இப்ப கிருஷ்ணர் அவதாரத்துல அப்படி இல்லை, நான் கடவுள் தான், பகவத்கீதையில பாத்தீங்கன்னா முக்காவாசி நான் கடவுள் தான், நான் முன்முதற் கடவுள் தான் கிருஷ்ணர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப ராமன் வந்து எல்லா இடத்துலயும் சொல்ல மாட்டாரு, ஒரு சில இடத்துல கான்பிடென்ஷியலான இடத்துலதான் சொல்லுவாரு. அதே மாதிரி கிருஷ்ணரும் அப்படிதான், எல்லாத்துட்டையும் போய் அதை சொல்ல மாட்டாரு. பட் அதே சமயத்துல எல்லா இடத்துலயும் அவரோட முதன்மை தன்மைய காமிப்பாரு, நல்லாவே காமிப்பாரு. ஏன்னா அவர் தான் கடவுள், முன்முதற் கடவுள், அவர்கிட்ட இருந்துதான் ராமாவதாரம் வருது. அதனால அவர் கிருஷ்ணர் சொல்றதுல தவறும் இல்லை சாஸ்திரப்படி. இப்போ வானரஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, பகவான் ராமனும் லக்ஷ்மணனும்
நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே விஷ்ணு பகவானோட வாகனமான கருட பகவான் அந்த இடத்துல வந்து அவர் தொட்ட உடனேயுமே நாகபாசங்களை என்ன பண்ணும், கழுகு வந்தா பாம்புகள்லாம் பயந்துட்டு ஓடும்ல, பாம்புகள்லாம் பயந்துட்டு ஓடிடுது. உடனே ராமரும் லக்ஷ்மணும் மறுபடியும் அவங்களோட சக்தியை மீண்டு பெறுறாங்க. இப்ப இந்திரஜித்துக்கு வந்து தெரிய வருது, இது எதுவும் நடக்கலாங்க, எல்லாம் காப்பாற்றப்பட்டாச்சு அவங்க ராமன் லக்ஷ்மணன்னு. உடனே திருப்பியும் இந்திரஜித் அட்டாக் பண்றான். இந்த சமயத்துல லக்ஷ்மணனை வந்து காயப்படுத்திடுறான் ரொம்ப. அப்ப லக்ஷ்மணன் மறுபடியும் சுயநிலை விட்டு போயிடுறாரு. அப்போ ராமன் சொல்றாரு, லக்ஷ்மணன் இல்லாம எனக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாம், ராமன் வந்து லக்ஷ்மணன் வந்து உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அப்ப ஜாம்பவான் சொல்றாரு ராமன் கிட்ட, நீ என்ன சக்திய அனுமானோட சக்தியை மறந்துட்டியா ராமா, இரு ஹனுமான் கிட்ட போய் நான் சிரஞ்சீவி மலையும் துரோணகிரி மலையிலிருந்தும் சில ஸ்பெஷலான ஒரு மூலிகைகளை கொண்டு வர சொல்றேன், அதை வச்சு நம்ம லக்ஷ்மணனை காப்பாத்திடலான்னு. அதே மாதிரி ஹனுமானும் போவாரு. அவருக்கு என்ன இப்ப கருவேப்பில் கொத்தமல்லி தலை வாங்கிட்டு வர சொன்னா பசங்க கிட்ட, கருவேப்பில் எது கொத்தமல்லி தலை எதுன்னு தெரியாம ரெண்டையுமே வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஹனுமான் போறாரு, என்னத்தை எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியல, சரி மலையவே தூக்கிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறது அதுல அவரோட சேவை மனப்பான்மை தெரியுது, அந்த ஒரு புத்திசாலித்தனமும் தெரியுது. ஏன்னா இதுக்கோசரம் 2 தடவை ஹிமாலயாவுக்கு போயிட்டு வர முடியுமா, அதனால ஒரே தடவை எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாரு. அப்போ இப்போ ராமனுக்கு வந்து ஒரே வருத்தமாகுது, என்ன நடக்குது இப்படி, அவங்க திரும்ப திரும்ப உயிர் பெற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 6 மாசத்துக்கு ஒருக்க தான் அவன் எந்திரிப்பான். ஸோ அவனை எழுப்பி விட்டோடனையும் அவன் ஃபர்ஸ்ட் திட்டுறான். ஆக்சுவலா ராவணனை வந்து திட்டுறான், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்கு சீதை, உனக்கு இல்லாத ராணிகளா, அழகழகா அவ்வளோ ராணிகளை வச்சிருக்கா, அது உனக்கு பத்தலையா, ராமனோட மனைவி சீதையை போய் நீ கூட்டிட்டு வந்து வம்பையும் சேர்ந்து கூட்டிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான். ஆனாலும் கும்பகர்ணன் வந்து ராவணனுக்கு அடிபணியறதுனால, சரி விடு, நான் உனக்கு என்ன பண்ணுமோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பல வானரங்களை முழுங்கி பல வானரங்களை கொன்னு எல்லாம் பயங்கரமா கும்பகர்ணன் வேலை பண்ணிட்டு இருப்பான். அப்ப ராமன் வந்து கும்பகர்ணனை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் இந்திரஜித் வந்து மறுபடியும் வருவான் பேட்டிலுக்கு, போர்க்களத்துக்கு வந்து. இந்த தடவை என்ன பண்ணுவான், அந்த யாகம் வந்து நிக்கும்பிலா அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணுவான். அதுல வந்து எப்படின்னா, இவன் மறைஞ்சிருந்து யாகம் பண்றப்போ அவனுக்கு அதிக சக்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த யாகத்தை வந்து அவன் வெற்றிகரமா முடிச்சுட்டான் அப்படின்னா அவனை யாராலையும் போர்க்களத்துல ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணுவான். இப்ப என்ன பண்றது அப்படின்னா, விபீஷணனுக்கு தெரியும் இந்திரஜித்தோட வேலையெல்லாம், இந்த மேகநாதனோட வேலையெல்லாம் விபீஷணனுக்கு தெரியும். ராமர்கிட்ட அவனுக்கு என்ன இந்த சக்தி இருக்குங்கிறத ராமர்கிட்ட சொல்லி லக்ஷ்மணாவையும் வானரத்தையும் விபீஷணன் வந்து வழி நடத்துறாங்க. நீ போய் நிக்கும்பல யாகத்தை போய் நிறுத்து, அவனை பண்ண விடாம பண்ணுங்க அப்படின்னு அவங்க புயல் எல்லாம் வர வச்சு அவங்க பண்ண விடாம பண்ணி, அப்புறம் லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் பயங்கரமான போர் நடக்குது. லக்ஷ்மணன் வந்து ராமர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் தான் பண்றாரு. இப்ப ஹனுமனும் அப்படிதான், லங்கைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா தேவி தேவர்கள், ராமன் லக்ஷ்மணன் சீதை எல்லாத்தையும் வணங்கிட்டு தான் போவாங்க. இதுதான் வந்து ஒரு எட்டிக்கெட், இதுதான் வந்து ஒரு வைஷ்ணவரோட ஒரு வழிமுறை. இப்படிதான் நடந்துக்கணும் இல்லையா. நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு, கிருஷ்ணா, ராதா, சீதா, ராமா, சீதா அந்த மாதிரி அவங்கள பகவான் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த காரியம் வந்து வெற்றிகரமா முடியும் இல்லையா. சோ அதேதான் லக்ஷ்மணனும் பண்றாங்க. இந்திரஜித்தை கொன்னுடுறாங்க இப்போ இதுல. அப்புறம் நிறைய போர் வீரர்கள் ராட்சச சைடும் இருக்காங்க, வானரங்கள் சைடும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி கொன்னுக்கிறாங்க. அதுல சில பேர்த்த வந்து ஒரு டேபிள் மாதிரி பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட் போய்கிட்டே தான் இருக்கும். நிறைய இதை நான் கவர் பண்ண கிடையாது. முக்கியமானது, அகம்பனா வந்து இந்த ராவணாவோட ஆர்மியில கமாண்டரா இருப்பான், ஹனுமான் வந்து கொன்றுவான் அவனை. அது மாதிரி நிறைய பேர்த்த ராவணாக்கு 4 பசங்களை வந்து ஃபர்ஸ்ட் அனுப்புவான் இந்திரஜித்துக்கு முன்னாடி. திரிஷரா, தேவந்தக்கா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. கும்பாங்கிறது வந்து கும்பகர்ணாவோட பசங்க. எல்லாத்தையுமே முக்காவாசி ஹனுமான் கொன்றுவாரு. இந்த அதிகதையா இந்திரஜித்தை லக்ஷ்மணா கொன்றுவாரு. அதுக்கப்புறம் ராவணாவை அப்கோர்ஸ் ராமா கொல்ல போறாரு. இப்போ கும்பகர்ணாவையும் ராமர் கொன்றுவாரு. இப்ப ராவணன் வந்து இந்திரஜித் இறந்ததுக்கு அப்புறம் தான் அதனோட சீரியஸ்னஸ் தெரியுது. ஏன்னா இத்தனை பேர் இறந்தது பெருசா நினைக்கல. ஏன்னா இந்திரஜித் இந்திரனையே வென்றவன் இல்லையா, அதனால ராவணனுக்கு இப்பதான் அப்படி நெஞ்சு பதட்டம் ஆகுது. எப்படி பகவான் கிருஷ்ணர் வந்து அவர் பாஞ்சஜன்ய சங்கம் வந்து ஊதுவாரு குருக்ஷேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி,
அந்த சத்தத்திலேயே எல்லா பகைவர்களும் நெஞ்சு, கௌரவா சைடு இருக்கிறவங்க நெஞ்செல்லாம் பதட்டம் ஆகுமா, பகவத்கீதையில வரும். அந்த மாதிரி இப்ப வந்து ராவணன் இதயம் பதட்டமாகுது. அப்ப என்ன பண்றான், போய் நம்மளே போர்க்களத்துல இறங்கலான்னு போர்க்களத்துக்கு போறான். அப்ப ராமாக்கும் ராவணாக்கும் பயங்கரமா சண்டை வருது. ராவணன் வந்து ராமன் தோக்கடிச்சு, சரி ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ கிளம்பு லங்காக்கு போ அப்படின்னு. அப்ப ராவணன் போயிடுறான். போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து சில ஞாபகங்கள் வருது. எதனால இந்த மாதிரி ஒரு அழிவு நம்மள நெருங்குற மாதிரி ஏன் தோணுது? ஏன்னா ராமன் வந்து போற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு சில சகுனங்கள் தெரியும். அதாவது அந்த சகுனங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சகுனங்கள் அவர் வெற்றி கொள்ற மாதிரியும், ரெண்டாவது வர சகுனங்கள் வந்து வானரங்கள் சைடும் சில உயிர் சேதம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் உணர்வார். ஆப்வியஸ்லி ராட்சச சைடு உயிர் சேதம், பொருள் சேதம் வரதான் செய்யும் இல்லையா? அதுக்குதான் இவங்க பண்றதே, ராட்சசர்கள் அதர்மத்தை ஒழிக்கணும்னு. ஆனா ராமன் வந்து சொல்லுவாரு, எனக்கு வந்து இந்த சகுனமும் தெரியுது, நம்ம சைடும் உயிர் சேதங்கள் வரப்போகுது அப்படின்னு. அதே மாதிரி இப்ப ராவணன் வந்து இந்த மாதிரி ஒரு அழிவு நம்மள நெருங்குது அப்படிங்கிறதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா நான் பல சாபங்களை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாபமா ராவணன் விளக்குறான் மந்திரிகள் கிட்ட. அது அது அந்த என்னென்ன சாபம்னு சுருக்கமா பார்ப்போம். அதுக்குள்ள இவன் என்ன பண்றான், ராவணன் சீதைய போய் கொன்றலாம். இப்ப சீதைக்காக தானே, இப்ப சீதையை நான் அனுபவிக்க முடியாது, ராமன் வந்தாச்சு, பேசாம சீதையை கொன்றுவான், அப்பனாவது எனக்கு திருப்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பான் கோவமா. அப்ப சுபர்ஷ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி, ராவணனோட மந்திரி ராவணன் கிட்ட சொல்லுவான், என்ன நீ பேசுற, ஒரு பெண்ணை வந்து கொல்றது அதர்மம் இல்லையா? ஆல்ரெடி இவன் அதர்ம வழியில தான் போயிட்டு இருக்கான். ராவணன் என்ன தர்ம வழியில பண்றான்? அதர்ம வழியில தான் போயிட்டு இருக்கான். இருந்தாலும் இது இன்னும் மோசமான அதர்மமாச்சு. சுபர்ஷ்வா வந்து ராவணா கிட்ட வார்னிங் கொடுக்குற, எச்சரிக்கிறா. போதும், ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பல மோசமான சகுனம் வந்துட்டு இருக்குது. நம்மளோட இது ராட்சசர்கள் இறந்துட்டு இருக்காங்க போர்க்களத்துல. இப்ப வந்து போர்வே வந்து முடிவுக்கு வரப்போகுது. இந்த சமயத்துல போய் நீ சீதையை கொன்னு இன்னும் பெரிய பிரச்சனையை நீ உண்டு பண்ணாத, தயவு செய்து இதை விட்டுரு இதோட அப்படின்னு ராவணன் சரின்னு கேட்டுக்குவான். இப்போ பழைய கதைகள்ல எல்லாம் இப்போ யோசிச்சு பாக்குறான், யாரெல்லாம் சாவு முட்டினாங்கன்னு பாத்தீங்களா? இப்ப நம்மளையே சில சமயங்கள்ல நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, ஒரு எதிர்மறையா சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது யோசிப்போம், நம்ம என்ன பாவம் பண்ணமோ, யாருக்கு பாவம் பண்ணமோ, இந்த ஜென்மத்திலயோ முன் ஜென்மங்கள்லயோ இப்படி நம்ம அனுபவிக்கிறோமே, இப்படி பலன்களை விளைவுகளை அனுபவிக்கிறோமே அப்படின்னு சில சமயங்கள்ல நம்மளுக்கு சில தோணலாம். அதே மாதிரிதான் இப்ப ராவணனுக்கும் தோணுது. அப்போ ஒரு தடவை ராவணன் வந்து கைலாச மலை வழியா வந்துட்டு இருக்கும் போது புஷ்பக விமானத்துல, அப்ப வந்து அந்த நம்ம சிவாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ நந்தி வந்து காவலுக்கு நிக்கும் போது போக விடாம தடுக்கிறாரு. அப்போ ராவணன் வந்து நந்திய வந்து கிண்டல் பண்றான். கிண்டல் பண்ணிட்டு குரங்கு மாதிரி முகத்தை வச்சுட்டு, நீ என்னைய வந்து தடுக்கிறியா, நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னையும் நந்தி வந்து அப்ப சாபம் விடுறது என்னன்னா, குரங்கு மாதிரி என் முகத்தை சொன்னதுனால குரங்கு வானர படையே தான் உனக்கு வந்து உன்னோட அழிவுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம பாக்குறோம், சுக்ரீவன், ஹனுமான் எல்லாரும் தான் வந்து வானர படையில வந்து அழிக்க வர்றாங்க இல்லையா? அது பெரிய கதை. அவன் வந்து கைய வச்சு எடுக்க வருவான். அதுக்கப்புறம் 1000 வருஷம் அவன் கைலாசம் அந்த மலையை எடுக்கும் போது சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, கால் கட்டவரலால அமுத்துவாரு. பார்வதி அம்மா கேட்பாங்க, ஏன் ஆடுது மழை திடீர்னு? அப்ப ஒண்ணும் இல்லை, அந்த ராவணன் ஏதோ விளையாண்டு இருக்காங்க. அப்ப அந்த கட்டவரல்ல அமுத்தினோடனே உடனே மலையே அமுந்து அவனுக்கு எடுக்க முடியாம போயிடும். அப்ப கூட இருக்கிறப்போ ராவணன் கூட இருந்தவன் சொல்லுவான், தயவு செய்து நீ சிவனுக்கு இது பண்ணு, தபஸ்யா பண்ணு, அப்பதான் சிவன் குளிர்ந்து உன்னை கைய விடுவாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அது ஒரு கதையா போகும். அதை நம்ம இப்ப பாக்குறதுக்கு நம்மளுக்கு நாடி இல்லை. இப்போ அடுத்தது வந்து வேதவதி கிட்ட ஒரு சாபம் வாங்கியிருப்பான் ராவணன். என்னன்னா, ஒரு தடவை காட்டு வழியா போகும்போது வேதவதி வந்து உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அழகுல மயங்கி
வேதவதி கிட்ட போய் நீ யார் பெண்ணே இவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படி இப்படின்னு எல்லாம் வர்ணிக்க ஆரம்பிச்சோடனே வேதவதி சொல்லுவா, நான் விஷ்ணுவை வந்து கணவனா அடையணும்னு சொல்லி நான் இப்ப தவம் பண்ணிட்டு இருக்கேன், என்னை வந்து தயவு செய்து தொந்தரவு பண்ணாத, போயிரு அப்படின்னு. முடியாதுன்னு சொல்லிட்டு தப்பா நடந்ததுக்கு ராவணன் முயற்சி செய்யும் போது வேதவதியோட முடி எடுத்து சாபமிடுவான். முடி எடுத்து தன்னோட உடலை நான் இப்ப மாய்ச்சிக்க போறேன், ஆனா நானே தான் உன்னோட அழிவுக்கு காரணமா வருவேன், நான் மறுபடியும் பிறப்பேன், உன்னோட அழிவுக்கு காரணமா இருப்பேன்னு சொல்லி சீதாவா பிறப்பாங்க வேதவதி. வேதவதி யாரும் இல்ல, வேதாதான் பெண்ணா வந்து பிறந்திருப்பாங்க. வேதங்கள் இருக்குல்ல, அதுதான் பெண்ணோட உருவமா. ஏன்னா நம்மளுக்கு வந்து தகப்பன் வந்து பகவான்னா தாய் வந்து வேதம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அதுல தாய் வேதா சீதாவா வந்து பிறப்பாங்க. அதனாலதான் அவனுக்கு அழிவும் வருது. அப்புறம் இன்னொரு தடவை நலகுவேராவும் ரம்பாவும் அப்சராக்கள்ல ஒருத்தர் வந்து ரம்பா இருக்காங்க இல்லையா, ரம்பை கூட அவங்க சந்தோஷமா இருக்கும்போது இல்ல ரம்பை தனியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தனியா இருப்பாங்க. அப்ப வந்து இவன் போய் திருப்பி இதே வேலையை பண்ணுவான் ராவணன். உன்னை நான் அனுபவிக்கணும், நீ இவ்வளவு அழகா இருக்க, எங்கூட வா அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே, இல்ல நான் நலகுபேரா கூட நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னையும் அப்ப அவங்ககிட்ட ராவணன் வந்து ரம்பா கிட்ட தப்பா நடந்துக்குவான். அத போய் ரம்பா நடந்தது நலகுவேரா கிட்ட சொன்னோன்னே நலகுவேரா ரொம்ப கோவப்பட்டு வந்து சாபமிடுவான். என்னன்னா, நீ யாரு எந்த பெண்ணை அவங்களோட விருப்பம் இல்லாம தொட்டைன்னா தொட்ட உடனே உன்னோட தலை 1000 பீசஸா செதறி போயிரும் அப்படின்னு. அதனாலதான் சீதையை இன்னும் தொடாம இருக்கான், இல்லைன்னா எப்பவும் அவன் தவறு பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அனரண்யா அப்படின்னு சொல்லிட்டு இக்ஷவாக்கு குலத்துல ஒரு ராஜா, முன்ன இருந்த ராஜா, அவர்கிட்ட போய் ராவணன் வம்பு பண்ணி அவரு அதே மாதிரி சாகும்போது ஒரு சாபம் விடுவார் ராவணன் கிட்ட. நீ என்ன இக்ஷவாக்கு குலத்துல இருந்த என்ன நீ இப்படி அதர்ம வழியால நீ என்ன கொன்னுட்ட, ஆனா என்னோட குலத்திலிருந்தே ஒரு ராஜா வந்து உன்னைய கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுவாரு. அப்போ அதனாலதான் ராமர் வந்து ராஜான்னு சொல்ல மாட்டான், பட் என்னோட வழியில வர்ற ஒரு குலத்துல வர்றவங்கதான் வந்து உன்னை கொல்லுவான் அப்படின்னு சொன்னோடனே ராமர் வந்து கொல்றாரு. பாத்தீங்கன்னா எல்லாமே கம்பைன் ஆகும். இப்ப எல்லா ஸ்டோரியும் இந்த எல்லா சாபத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ராவணன் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு ராவணனுக்கே தெரிஞ்சிருது. இப்போ இந்த இடத்துல வந்து ராவணனுக்கும் திருப்பி சண்டை வருது. ராவணன் திருப்பியும் போர்க்களத்துக்கு போறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமா போர் நடந்துட்டு இருக்கறதுனால மாயதானவா கொடுத்த அந்த ஒரு வித்தியாசமான ஒரு அஸ்திரத்துல அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஏற்கனவே லக்ஷ்மணனை காயப்படுத்திடுறான், இப்போ ராமன் கிட்ட வரான். அப்ப வந்து இந்த இதை பார்த்துட்டு அகஸ்திய முனி அங்க அங்க தோண்டி ராமன் கிட்ட நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. அது என்னன்னா, நம்ம வந்து சூரிய பகவானை நோக்கி அது பிரார்த்தனை செய்யறது, அந்த சக்தி புதுப்பிச்சு வரக்காக. இப்போ நம்ம கேட்கலாம், ராமர் வந்து பகவான், சூரிய பகவானை விட அவர் பெரியவரான கிடையாது, அப்புறம் ஏன் சூரிய பகவானை வேண்டிக்கிறாரு? ஏற்கனவே பார்த்தோம் வருண பகவானை வேண்டிக்கிறாரு, 3 நாள் தவம் இருக்காரு வருண பகவானுக்கு உதவி செய்யணும், வருண பகவான் ராமனுக்கு உதவி செய்யணும்னு இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பாக்குறோம், பகவான் ராமர் வந்து தசரதாக்காக காட்டுக்கு போறாரு, கைகேயிக்காக தசரதர் சொல்றதை கேட்கிறாரு இல்லையா, கைகேயி தசரதர் கிட்ட சொன்னதுனால அது செய்யறாரு. இப்ப இத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்பவும் பாத்தீங்கன்னா ராமர் பெரிய ஆளு, நினைச்சா உடனே ராவணனை கொன்றுடலாம். இதுக்கு இவ்வளவு தூரம் இவரே வந்திருக்க வேண்டியதுல, ஏஜென்ட்டை வச்சே கொன்னுடலாம். ஏன் அப்படின்னா இங்க ஒரு லீலா மரியாதை புருஷோத்தமான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ராமர். இப்ப இந்த இடத்துல அவரோட லீலாக்காக ஒரு விஷயங்களை பண்றாரு. அந்த லீலையில அவரு தர்மத்தையும் தத்துவத்தையும் கடைபிடிச்சு காப்பாத்தி நம்மள யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்ட தத் ஏவதரோ ஜனக, அந்த எப்படி பெரியவங்க ஒரு வழியில போனா சின்னவங்க அதைப்படி ஃபாலோ பண்றாங்களோ, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. அதனாலதான் நான் விஷயங்களை வந்து பார்த்து செய்யறேன். ஏன்னா நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டேன்னா பகவானே செஞ்சாரேன்னு எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யறேன். அப்பவும் கிருஷ்ணர் வந்து ராசலீலா பண்ணதை தவறா சில பேர் வந்து பக்குவம் இல்லாத சில பேர் என்ன பண்றாங்க,
அந்த மாதிரி காப்பி அடிக்கிறாங்க. அப்ப பிரபுபாத் சொல்லுவாரு, ஏன் அதை காப்பி அடிக்கிறவங்க கோவர்த்தன மலையை தூக்குறதுக்கு காப்பி அடிக்கலாமே, பகவான் கிருஷ்ணர் அத்தனை அசுரர்களை கொன்னாங்க, அந்த மாதிரி இவங்க அதர்மவாதிகளை தாக்கி அந்த மாதிரி காப்பி அடிக்கலாமே, ஏன் இதை மட்டும் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாத் அவங்களெல்லாம் கண்டிப்பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ராமர் வந்து அகஸ்திய முனி வந்து ஒரு குருவா இருந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, இவர் வந்து எப்படி ஒரு சிஷ்யனா, நான் சிஷ்யன், நான் பெரியவன், உங்களை விட பெரியவன்னு காமிச்சுக்காம ஒரு மரியாதையோட அந்த தர்ம வழி, குரு சிஷ்ய தர்மம் என்னவோ அதுபடி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த ஸ்தோத்திரத்தை அவர் சொல்லி சக்தி பெறுறாரு. சூரிய பகவானையும் வேண்டிக்கிறாரு. இன்னொரு விஷயம் பகவத்கீதையில பார்த்தோம்னா 15வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த சூரியன்ல வர்ற ஒளி எங்க இருந்து வருது, நம்ம பிரம்மஜோதியான எங்கிட்ட இருந்துதான் வருது. அந்த பிரம்மஜோதி பகவான் கிருஷ்ணரோட அந்த வெளிச்சத்துல இருந்து வர்றதா பிரம்மஜோதி. பகவான் கிருஷ்ணரோட வெளிச்சம் தான் பிரம்மஜோதி. அந்த பிரம்மஜோதியிலிருந்து வர்ற வெளிச்சம் தான் சூரியனுக்கு போய் சூரியன் அந்த பிரகாசம் கிடைக்குது. அந்த சூரியன் கிட்ட இருந்து பிரகாசம் நிலால வர்றதுனாலதான், சந்திரன்ல வர்றதுனாலதான் சந்திரனும் பிரகாசமா இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சாஸ்திரத்துல. இப்ப இங்க இந்த ஸ்லோகத்துல தெளிவா சொல்றாரு, அந்த சூரியன்ல இருக்கிற அந்த வெளிச்சமே நான் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தையே அந்த வெளிச்சம், பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்கறது எங்க இருந்து வருது, எங்கிட்ட இருந்துதான் வருது. அப்போ ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா பகவான் அவரையே தான் கும்பிட்டுக்கிறாரு. சூரியன் யாரு, அவரே தான். சூரியத்துல இருக்கிற வெளிச்சம் யாரு, அவரோட வெளிச்சம் தான். அப்ப அவரையே தான் கும்பிட்டுக்கிறாரு. தத்துவத்து பிரகாரம் பார்த்தோம்னா அவரு அந்தர்யாமியா எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறாரு. பகவத்கீதையில சொல்றாருல்ல, சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகணம் ச அப்படின்னு சொல்றாரு. வேதேஷ சர்வ அகமேவ வேத்யோ. இப்போ கிருஷ்ணர் வந்து அதே 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல சொல்றாரு, எல்லாத்தோட இதயத்திலையும் நான் தங்கி இருக்கனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பகவான் சூரிய பகவானா இருந்தாலும் அவரோட இதயத்திலும் தான் இருக்காரு, அகஸ்திய முனினா அவரோட இதயத்திலும் தான் இருக்கிறாரு. இப்ப சூரியனை கும்பிடும் போது திருப்பியும் அவரையவே கும்பிட்டுக்கிற மாதிரி தானே. அப்போ அந்த தத்துவ ரீதியாகவும் அவரு அதை ப்ரூவ் பண்றாரு அப்படிங்கறது பாக்குறோம். இப்போ ராமா வந்து ராவணனை பயங்கர போர் நடக்குது. ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்துக்கு அப்புறம் அவருக்கு இன்னும் நல்லா சக்தி வந்து பிரம்மாஸ்திரத்தை எய்து ராவணாவோட இதயத்தை பிளந்து கொன்னுடுறாரு. இப்போ ராவணா வந்து இறந்துடுறான். இப்போ விபீஷணா ஆரம்பத்துல வந்து ராவணாக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, அவன் இறந்த அந்த அந்த ஸ்ரத்தா இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ராமன் வந்து வருத்தப்பட்டு, அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நீ என்னதான் இருந்தாலும் தம்பி, தர்ம வழியில நம்ம போறவங்க, அதனால நீ என்ன கரெக்டோ அதை தான் செய்யணும்னு சொல்றாங்க. மண்டோதரியும் ரொம்ப புலம்புறா. ஆனா அவளுக்கு தெரியுது, ஒரு ஆணவமும் காமமும் கலந்து இருக்கிற ஒருத்தனால எப்படி ஜெயிக்க முடியும், அவன் வீழ்ச்சியில தான் போய் முடியும் அவனோட வாழ்க்கைன்னு தெரியறதுனால மண்டோதரி சமாதானம் ஆயிக்கிறாங்க. இப்போ விபீஷணனை வந்து இப்போ அவன் ஸ்ரதா எல்லாம் பண்ணி முடிச்சோடனே அவன் லங்காவோட அரசதா பகவான் ராமச்சந்திரா பண்றாரு. அதை ஒரு செரிமனியா பண்ணி முடிச்சுட்டு இப்போ சரி சீதாவை கூட்டிட்டு வான்னு விபீஷணன் சொல்றாரு. ராமன் வந்து விபீஷணன் கிட்ட சீதா மாதாஜி கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. அப்ப கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா ராமன் வந்து ரொம்ப கொஞ்சம் சில கடுமையான வார்த்தைகள் சொல்றாங்க. என்னன்னா, நான் வந்து இந்த போர் எல்லாம் பண்ணது தர்மத்தை நிலைநாட்டணும் தான். சீதா வந்து பர்சனலா வந்து என்னோட ஒரு மனைவிய காப்பாத்தணுங்கிறதுக்காக இத்தனை அழிவுகளை சந்திக்கிறதுக்கு நான் விருப்பப்படல. ஆனா தர்மத்தை நிலைநாட்டணும்னு தான் நான் வந்தேன். அதே மாதிரி ராவணா கிட்ட இன்னொரு ஆண்மகன் கிட்ட இருந்த என் மனைவிய நான் ஏத்துக்க விரும்பல. அவளுக்கு நான் ஒரு ஃப்ரீடம் தர, அவ யாருக்கோட வேணாலும் எங்க வேணாலும் அவ விருப்பப்பட்ட இடத்துல போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சீதாமா உடஞ்சு போயிடுறாங்க. அவ்வளவு சந்தோஷமா பார்க்க வந்தவங்க என்ன ராமன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி லக்ஷ்மணா தீய மூட்டு, அக்னிய கொண்டு வா அக்னி தேவனை அப்படின்னு சொன்னோன்னையும், அப்போ உள்ள அக்னி பரீட்சை நான் பண்றேன், நான் தூய்மையானவதான், என்னோட பத்தினித்துவத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது மாதிரி பண்றாங்க. தீயிலிருந்து வெளியில வந்துடுறாங்க. அக்னி தேவர் பத்திரமா கொடுத்துட்றாரு. இவங்க தூய்மையான பவித்திரமானவங்க தான் அப்படின்னு அக்னி தேவன் சொல்றாங்க. ராமர் சொல்றாரு,
இத மன்னிச்சுக்க சீதா, நான் வந்து இத வந்து நான் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டேன் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காகத்தான். எனக்கு தெரியும் நீ பரிசுத்தமானவன்னு. ஆனா இந்த உலகத்துக்கு நான் காமிக்கணும். நாளைக்கு என்ன அவங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி, தர்ம வழியில நான் பண்றேன் எல்லா விஷயம்னா இதையும் நான் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு உதாரணமா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீதாம்மா என்ன ராமர் பண்ணாலும் அவங்க ஏத்துக்கிற மனப்பக்குவம் கொண்டவங்க, பொறுமை கொண்டவங்க. அவங்க வந்து பூமி தாயில ஒரு 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 இதுதானே, ஒரு பகுதி தானே. அதனால அவங்க ரொம்ப பொறுமையா அதை ஏத்துக்கிறாங்க. எதுவுமே வாதாட கிடையாது, நீ எப்படி என்னை இப்படி பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கேட்க கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ராமரோட வெற்றி இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்ப சிவா வந்து நீங்க ராமனையும் லக்ஷ்மணன் கிட்டையும் உங்களோட அப்பா தசரதன் இங்க இருக்காரு பாருங்கன்னு அவரோட திவ்ய ரூபத்துல தசரதன் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு கைகேயியோட பழி சொற்கள் இருக்கு இல்லையா கைகேயி மேல, அதையும் விடுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே பகவானோட அனுகிரகத்திலையும் பகவானோட விருப்பத்திலையும் தான் நடக்குது எந்த ஒரு விஷயமும். அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தசரதர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்திரா கேக்குறாரு ராமன் கிட்ட, உனக்கு என்ன வேணும்னு கேளு ராமா அப்படின்னும். எல்லா வானரங்கள் கரடிகள் யாரெல்லாம் உயிர் போச்சோ அவங்களை எல்லாம் திருப்பி உயிர் மீட்டு கொடு அப்படின்னு இந்திரன் அதை பண்றாரு. அதுக்கப்புறம் ராமா வந்து இப்போ அயோத்தியாவுக்கு திரும்பி போறாரு. அதுக்கு விபீஷன் வந்து இந்த புஷ்பக விமானம் எனக்கு எதுக்கு ராமா, நீ எடுத்துக்கோன்னு. இல்ல இல்ல, அயோத்தியால கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி நீயே எடுத்துக்கோ விபீஷனா, எனக்கு எதுக்கு புஷ்பக விமானம் அப்படின்னு விபீஷணன் வந்து புஷ்பக விமானத்துல அயோத்தியாவுக்கு ராமனை அழைச்சிட்டு போறாங்க. அங்க எல்லாம் வெயிட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப போற வழியில வந்து சீதை கிட்ட காமிக்கிறார், இந்த வனத்துல தானே நம்ம இருந்தோம், அங்க பாத்துக்கோ ஒரு தடவை இருக்கு. ஏறாமா நம்ம இங்கதானே இத்தனை வருஷம் இருந்தோம், என்னமோ புதுசா பாருன்னு சொல்ற மாதிரி சொல்றேன்னு. இல்ல இல்ல, இப்ப உன்னோட கருணை கண்களோட நீ பாரு. முதல்ல நீ பார்த்த கண்கள் வேற, ஆனா இப்ப நீ பாக்குற கண்கள் வேறையா இருக்கணும். அப்பதான் அந்த அந்த கருணை மூலியமா இந்த பகுதியில எந்த அவசம்பாவிதமும் நடக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி மாதா பாக்குறாங்க. அதே மாதிரி அவங்க பழசெல்லாம் நினைவுக்கு வந்துட்டு வர்றாங்க. அப்ப வர்ற வழியில அவங்க அனுமன் கிட்ட சொல்றாங்க, நான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி பரதன் கிட்ட போய் உடனே சொல்லி, ஏன்னா 14 வருஷம் ஆயிடுச்சுன்னு இன்னும் ராமனை காணமேன்னு ஏதாவது அவன் இது பண்ணிக்க போறான், வாழ்க்கையை திறந்துட போறான் வாழ்வை, அதனால சீக்கிரம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனுமனும் அதே மாதிரி போறாங்க. அப்ப போற வழியில குஹா கிட்டையும் சொல்லிடுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப பரத்வாஜ ஆசிரமத்துல போய் ஸ்டாப் பண்றாரு, ஒரு சின்ன ஒரு ஸ்டாப்பிங்கு. இப்ப நம்ம கேட்கலாம், எதுக்கு பரத்வாஜ ஆசிரமத்துக்கெல்லாம் போறாரு, நேரா கிளம்ப வேண்டியதுன்னா அது வந்து ஒரு பிராக்டிக்கலா பார்த்தா ஒரு லாங் ட்ரிப். நம்ம லங்கால இருந்து இதுக்கு போறது, அப்போ எங்க லங்கால இருந்து அயோத்தியா போறது ஒரு லாங் ட்ரிப். இதுல வந்து ஒரு ஸ்டாப் ஓவர் இருக்கிறது ஒரு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே சமயத்துல பரத்வாஜ் முனி கூட பல முனிகள் ரிஷிகள் இருக்காங்க, அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராமபிரானை பார்க்கணும், அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து அந்த ஆசீர்வாதம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ரிசீவ் பண்றதுக்கும் ராமன் போகணும் இல்லையா, அது ஒரு மரியாதை தானே. இவங்க எல்லாமே குருஸ்தானத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமா தான் லங்காக்கு அப்படியே அவங்கள எல்லாம் முதல்ல சந்திச்சுட்டு தானே அப்படியே கடைசியில லங்காக்கு போனோம் அப்படி. அதனால திருப்பி வரும்போது அவங்களை பார்த்துட்டு வர்றாரு ராமர். அது ஒரு மரியாதை, ஏன்னா அவர் மரியாதை புருஷோத்தமன்கிறதுனால அவருக்கு மரியாதை யாராருக்கு எங்கெங்க கொடுக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கு சில காரணங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகவும், பரதனுக்கு வந்து எந்த தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் தான். அதுக்கப்புறம் இப்போ இவ்வளவு நாள் வனத்துல இருந்துட்டு இப்ப வந்து அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்கு போறப்போ ராஜ்யத்தை எடுத்து நடத்துறதுக்கு முன்னாடி மனதளவுலயும் அவர் ரெடி ஆயிக்கணும் இல்லையா. டக்குன்னு போகாம ஒரு மனதளவு ரெடியா இருக்கு, ஒரு திருப்பி ஒரு சாத்வீகமான ஒரு ஸ்தலத்துல வந்து கொஞ்சம் இருந்துட்டு போகும்போது, ஏன்னா ராவணன் அந்த போர் இதெல்லாமே ஒரு ரஜோகுணத்துல இருக்கிறது. இப்ப சத்துவகுணத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி சாதுக்களோட சங்கத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கறக்காகவும் அவர் வர்றாரு. இவங்க எல்லாருமே பகவானுக்கு வெல் விஷஸ் தானே, ஆசீர்வாதம் பண்ணணும், கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால அவர் அந்த இடத்துல நிறுத்துறாருன்னு சொல்லப்படுது. இப்போ அயோத்தியாவுக்கு வர்றாரு, பரதனை பாக்குறாரு, தாய்மார்களை பாக்குறாங்க, ராமனோட அம்மா
அப்புறம் கைகேயி சுமித்ரா எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி எல்லாம் ஒரே சந்தோஷமாகுது. அந்த இடமே ரொம்ப பூரிச்சு போறாங்க எல்லாரும் அந்த இடத்துல. இப்போ ராமனுக்கு வந்து கோரனேஷன் நடக்குது. அது திருப்பியும் ராமனை வந்து நம்ம அரசனாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடக்குது. அந்த இடத்துல வந்து சீதா வந்து அனுமனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, அனுமன் எவ்வளவு பெரிய வேலையை பண்ணியிருக்காரு, சேவை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸை வந்து ஒரு அழகான நெக்லஸை அவர் கொடுக்குறாரு. சீதாம்மா கொடுக்குறாங்க. அப்புறம் ராமர் வந்து பரதனையே அடுத்த ராஜாவா நியமிக்கிறாரு. ராமனுக்கு அப்புறம் நிர்ணயிக்கிறாரு. அப்புறம் ராமராஜ்யம் ஆரம்பிக்குது. அதுல வந்து எல்லாமே தர்ம வழியில போற மாதிரி எந்த ஒரு நோய் துக்கம் எந்த ஒரு அனர்த்தங்கள் தோஷங்களும் இல்லாத மாதிரி ராமராஜ்யத்தை அவர் நடத்துறாரு. ஸோ இதோட நம்ம வந்து யுத்த காண்டம் முடிவுக்கு வருது. அடுத்தது வந்து உத்தரகாண்டம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஏதாவது கேள்விகள் இருக்கா?